ஜாய் கிறிஸ்டலாவுக்கு எதிராக தற்போது வழக்கானது தொடரப்பட்ட நிலையில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தற்போது ஜாய் கிறிஸ்டலாவுக்கு எதிரான வழக்கானதை தீர்ப்பை ஒத்திவைத்து தற்போது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். விவகாரத்தில் தங்களை தொடர்பு பற்றி பேச ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிஸ்டலா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜாவுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டேக் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆஜராகி கிறிஸ்டலாவின் சமூக வலைதள பதிவுகளால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரை 11,21,25,000 ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளது. நிறுவனத்தின் ஒரு இயக்குநரின் தனிப்பட்ட விவகாரத்துக்காக நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இணையதளத்தில் கம்பெனி பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதில் கிறிஸ்டலாவின் வீடியோ தான் வருகிறது. அனைத்தும் பணத்துக்காகவே என வாதிட்டார். மேலும் ஏற்கனவே நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி வழக்கில் சமூக வலைதளங்கள் இருவர் பற்றி செய்தி வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கேட்டரிங் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்டது என்பதால் கிறிஸ்டலாவின் வீடியோக்களை பார்க்கும் போது எப்படி ஆர்டர் கொடுப்பார்கள்? சமூக வலைதள பதிவுகள் நீக்க உத்தரவிட வேண்டும். மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். கிறிஸ்டலா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை. 11 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்டரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர், எப்போது ரத்து செய்யப்பட்டது, எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது, எவ்வளவு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கப்பட்டது என எந்த விவகாரத்தையும் தெரியப்படுத்தவில்லை என வாதிட்டார். திருமணம் செய்து ஏமாற்றியது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜாவுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்து 3 நாட்கள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் குற்ற வழக்குக்கு வணிக வண்ணம் கொடுக்க முயற்சிக்கின்றனர் என வாதிட்டார். ஓராண்டுக்கு முன்பே மிஸ் ரங்கராஜா என புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டது. கேட்டரிங் ஆர்டர் ரத்தானதற்கும் கிறிஸ்டலா கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். மோசடிக்கான கிறிஸ்டலா நீதி கேட்டு குரல் கொடுத்திருக்கிறார். கருவில் வளரும் குழந்தைக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜாவுக்கு மற்றவர்களுடன் தொடர்பு உள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல. ரவி மோகன் வழக்கு தீர்ப்பு இந்த வழக்குக்கும் பொருந்தாது என வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார்.